வணக்கம். ஸோ அதாவது செயின் ஸ்நாச்சிங். ஸோ இப்போ சமீப காலமாக என்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. செயின் ஸ்நாச்சிங் பண்ணும்போது அதை எப்படி மோட்டர் மாஸ்டர் நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னு. செயின் ஸ்நாச்சிங்கை பொறுத்தவரை நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். பிகாஸ் என்னை பொறுத்தவரை செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கவனமாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இப்போ நீங்கள் செயின் போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் இந்த வண்டியில் வர பர்சன் அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்க, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, இப்போ நடந்து வராங்கன்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு வேளை உங்களுக்கு அவங்க பிஃபோராக செயினை நம்ம ஸ்னாப் பண்ண போகிறாங்க, நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே இது சாத்தியம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதாவது ரெண்டு விதமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ லேடிஸ்லாம் பாருங்கள், நிறையா மிஸ்பிஹேவ் பண்ணுறது எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லேடிஸ்கிட்ட தான் மேக்ஸிமம் செயின் ஸ்னாப் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க ரன் பண்ணி பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட். பசங்கிட்ட மேக்ஸிமம் இது நடக்கிறதில்ல, அவங்க ஓடி போய் பிடிப்பாங்க. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி. ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு இவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இது சாத்தியம். இப்போ பின்னாடி வராரு, ஸோ பி அலர்ட். ஸோ இப்படி மேலெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாரு. ஸோ அதனால கையை கீழே பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அவர் கை வைக்கும்போது ஸ்கின் டச் பண்ணி தானே ஆகணும் எப்படியும். கை வைக்கும் போதே உள்ள கொண்டு போயிருங்க. ஒன் மோர் டைம் லிசன். இந்த கையை பாருங்க, இந்த கை வைக்கும் போதே ஜஸ்ட் உங்க கை மேல தூக்கிறீங்க, லெக் உள்ள கொண்டு போயிடணும். போத் இன்சைட். இங்க கேட்ச் பண்ணி பிடிச்சிடுறீங்க. தென் கண்ட்ரோல் வந்துட்டாரு, இந்த கை பிடிச்சிடுறீங்க. இங்க ஹேர் அப் கேட்ச் பண்ணி தென் ஒன்னு. ரெண்டாவது, ஃப்ரண்ட்ல இன்கேஸ் வராங்க, நம்ம பார்த்தோம். ஸோ சந்தேகப்படுறோம், பார்க்குறோம், கேட்ச் பண்ண வராருன்னா இது கையை பிடிக்கிறது, அவரை பிடிக்கிறது, இதெல்லாம் நாட் பாசிபிள். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு வேளை இந்த மாதிரி பிடிக்க வந்தாருன்னா ஜஸ்ட் நீங்கள் கவர் ஹியர், இட்ஸ் அ சென்சிட்டிவ் பாயிண்ட். அட்டாக் ஹியர் ஆர் க்ளோஸ் யுவர் ஃபிங்கர் அண்ட் அட்டாக் ஹியர். இட்ஸ் அ சென்சிட்டிவ் பாயிண்ட். ஸோ நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகி அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. ஸோ கவுண்டர் கவுண்டர். ஒன் மோர் டைம். இங்க கேட்ச் பண்றாரு, ஜஸ்ட் அல் வாக். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயன்படுத்தும் போது மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு டைம் பாருங்க, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் எவ்வளோ ஸ்பீடா பண்றேன்னு பாருங்க. எனக்கு இது மேல டவுட். தென் பேக் சைடு வராது. இப்போ டவுட் ஆயிடுச்சு, பார்த்துட்டேன். So do with proper practice. Thank you.